ஒரே ஒரு நிமிடம் தான். இங்கே இந்த மேடையில் அமைந்திருக்கும் அத்தனை பேரும் ரோட்டரி என்ற நம்ம ஜேசிஏ சாரை, ஜோனல் பிரசிடென்ட் சாரை தவிர அந்த ஜேசியுமே எங்களுடன் இணைந்த பொது சேவையின் இணைந்த சங்கம்தான். அனைவரும் ரோட்டரி என்ற மாபெரும் உலகளாவிய இயக்கத்தைச் சேர்ந்த நண்பர்கள் தான். இங்கே தலைமை ஏற்று இந்த ஆனந்தா வித்யாலய 12வது ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கும் ஆனந்தகுமார் அவர்களும் நகரின் கிரீன் சிட்டி ரோட்டரி கிளப்பின் தலைவராகவும் எங்களது நண்பராகவும் நாங்கள் அனைவரும் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ரோட்டரி என்றாலே ரோட்டரி பற்றி ஒரு நிமிடம் எடுத்துக்கொள்கிறேன். ரோட்டரி என்றாலே போலியோ ஒழிப்பு. எங்கள் காலத்தில் எனக்கு எனது மூத்த சகோதரருக்கு கூட ஒரு போலியோ குழந்தை இருந்தது. ஒரு குழந்தை போலியோவால் பாதிக்கப்பட்டால் அந்த குடும்பம் என்னாகும், அந்த குழந்தை என்னாகும், அந்த குடும்பத்தோட மொத்த குடும்பமும் எவ்வளவு சங்கடப்படும் என்பதை அனுபவித்தவருக்கு தெரியும். அந்த சூழ்நிலை இன்று இல்லாமல் இந்தியாவில் ஒரு குழந்தை கூட கிடையாது. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் என்ற 2 நாடுகளை தவிர வேறு எங்கும் போலியோ இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிய கிட்டத்தட்ட 20 லட்சம் கோடி அளவுக்கு செலவு செய்த அந்த ரோட்டரி பன்னாட்டு நிறுவனத்தை சார்ந்த நாங்கள் அனைவரும் உங்கள் முன்னால் இங்கே வீட்டிருக்கிறோம். அந்த பன்னாட்டு நிறுவனத்தின் 3212 மாவட்டம், அதாவது ராமேஸ்வரத்திலிருந்து கன்னியாகுமரி வரை 7 மாவட்டங்களை உள்ளடக்கிய 3212 ரோட்டரி மாவட்டத்தின் 25-26ஆம் ஆண்டின் எங்களை எல்லாம் வழிநடத்தி செல்ல, ஆளுநராக இருந்து வழிநடத்தி செல்ல இருக்கும் டாக்டர் இன்ஜினியர் தினேஷ் பாபு அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை நிச்சயமாக சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கிறார்கள். அவரை வரவேற்கிறேன். மற்ற எல்லாருமே நம்ம எல்லாம் அறிந்த முகம்தான். நம்ம தலைவர் இந்த ஆனந்தகுமார் சார் நல்லா தெரியும். தன்னுடைய ஒவ்வொரு நொடியும் தனது பேரண்ட்ஸை, தாய் தந்தையரை மறக்காத ஒரு சிறந்த நல்ல உள்ளம் கொண்டவர். அவருடைய தலைமையின் கீழ் இந்த பள்ளி மிகச்சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பது நம் நகர் அனைவருக்கும் மிக தெள்ள தெளிவாக தெரியும். அதனால்தான் இது ஒரு வெற்றி விழா என்ற வகையில் கொண்டாட வேண்டும் என்று நமது நகர தலைவர் ரவிக்கண்ணன் அவர்கள், தம்பி ரவிக்கண்ணன் அவர்கள் இங்கே சொல்லிவிட்டு சென்றார்கள். இந்த பள்ளி மேலும் மேலும் வளர வேண்டும். மக்கள் ஆனால் டிஇஓ சார் சொல்லும்போது ஒரு சின்ன விஷயம் சொன்னார். பேரண்ட்ஸுடைய அரவணைப்பை தவிர சிறந்தது இந்த உலகத்தில் வேறு எதுவும் இருக்க முடியாது. குழந்தைகளுக்கு நாம் அதிக நேரம் செலவிட வேண்டும். நாங்கள் படிக்கும் போதெல்லாம் என்ன படிக்கிறோன்னு எங்கள் பேரண்ட்ஸ்க்கே தெரியாது. நாங்கள் 9 குழந்தைங்க, ஆளுக்கு ஏதாவது படிப்பாங்க, அப்படி ஒரு வாழ்க்கையை ஓடி. ஆனால் இன்றைக்கும் நம்ம ஆனந்தகுமார் மாதிரி இன்றைக்கும் பேரண்ட்ஸை சத்தியமாக மறக்காமல் இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நம்ம குழந்தைகளுக்கு நாம் நிறைய செல்லம் கொடுக்குறோங்கிறது தான் உண்மை. இன்னும் அவர் சொன்ன மாதிரி இப்போ நீதி கதைகள் சொல்கிறதில்ல, அவங்க கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல, அவங்களுக்காக தான் உழைக்கிறோம்னு அவங்க கூட நம்ம இருக்கிறதில்ல. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம மாற்றிக்கொண்டு இந்த பள்ளி மிகச்சிறப்பாக இயங்கி கொண்டு இருக்கிறது என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.